கதையை தெரிந்து கொள்ளுங்கள். பாரத போர் முடிந்த தர்மர் ஆட்சியிலே இருப்பார். அவருக்கு துணையாக தர்மருடைய சகோதரர்கள் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் இவர்கள் பக்கத்துணையாக இருப்பார்கள். ஒரு முறை சந்தைக்கு, குதிரை சந்தைக்கு இந்த மூவரும் செல்வார்கள். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மூவரும் குதிரை வாங்குவதற்காக போவார்கள். அப்போது ஒரு குதிரை இவர்களுடைய கண்ணில் படுகிறது. குதிரைக்காரனிடத்திலே இந்த குதிரை என்ன விலை, எவ்வளவு வேண்டுமானாலும் கேள், நாங்கள் தந்துவிட்டு இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே குதிரைக்காரன் சொல்றான், இந்த குதிரைக்கு நான் இன்னும் விலையெல்லாம் நிர்ணயிக்கல, 3 கேள்வி எனக்கு இருக்கிறது, அதற்குரிய விடையை சொல்லிட்டு நீங்கள் இந்த குதிரையை எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறான். உடனே அர்ஜுனன் கேள்வியை கேளுங்கிறாரு. முதல் கேள்வி அர்ஜுனிடத்திலே கேட்கப்படுகிறது. துணி தைக்கக்கூடிய ஊசியினுடைய துளை இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அந்த துளைக்குள்ள யானையினுடைய உடம்பு நுழைஞ்சிருது, ஆனா வால் மட்டும் நுழைய மாட்டேங்குது. என்ன விடை? அர்ஜுனன் சிந்திக்கிறான். அடுத்த கேள்வி நகுலனிடத்திலே கேட்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு, மற்றொரு பக்கம் 6 கிணறுகள் இருக்கின்றன. ஒரு கிணத்து நீரை எடுத்து இந்த 6 கிணறுகளையும் நிரப்ப முடிகிறது. ஆனால் 6 கிணற்று நீரை எடுத்தாலும் இந்த ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லை. என்ன விடை என்று கேட்கிறான் குதிரைக்காரன். இவனும் சிந்திக்கிறான். மூன்றாவது அறிவில் சிறந்தவனான சகாதேவனிடத்தில் கேட்கிறான். ஒரு வயல் வெளியில் முற்றிய நிலையில் கதிர்கள் இருக்கின்றன, அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன. அந்த கதிரை மேய்ந்து விடாத வண்ணம், ஆடு மாடுகள் மேயாத வண்ணம் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது, மறுநாள் வந்து பார்க்கின்ற பொழுது கதிர்கள் ஒன்றையும் காணவில்லை, மேயப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்ன விடை என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு குதிரைக்காரன் சென்று விடுகிறான். இவர்கள் மூவரும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மர் பீமனை அனுப்புகிறார். குதிரை வாங்க போனவர்களை ஆளை காணும், இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே, என்ன ஆனது என்று தெரிந்து கொண்டு வா என்று பீமனை அனுப்புகிறார். பீமன் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறான். தர்மர் கேட்கிறார், என்ன தாமதம், என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே அர்ஜுனன் சொல்றான், குதிரைக்காரன் எங்களிடத்திலே 3 கேள்வியை வைத்திருக்கிறான், அந்த 3 கேள்விக்கு என்ன விடை என்று எங்களுக்கு தெரியல, அந்த விடை தெரிந்திருந்தால் எங்களுக்கு குதிரை கிடைத்திருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். உடனே முதல் கேள்வி என்ன கேள் அப்படின்னு தர்மருக்கு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் சொல்றான், துணி தைக்கக்கூடிய ஊசி துளைக்குள்ள யானையினுடைய உடம்பு நுழையுது, ஆனா வால் மட்டும் நுழைய மாட்டேங்குது, இதற்குரிய விடை என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். தர்மர் சொல்றாரு, கலியுகத்துல கெட்டதெல்லாம் சீக்கிரமா இந்த காதுக்குள்ள நுழையும், தேவையில்லாத செய்திகள் இந்த காதுக்குள்ள ரொம்ப எளிமையா போயிடும், ஆனா நல்லது இந்த காதுக்குள்ள போக சிரமப்படும். கலியுகத்துல நல்லதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள், நல்லவர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள் என்று தர்மர் சொன்னாராம். இரண்டாவது கேள்வி என்ன கேள் அப்படிங்கிறாரு தர்மர். ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு, மற்றொரு பக்கம் 6 கிணறுகள் இருக்கு. ஒரு கிணத்து நீர் எடுத்து 6 கிணத்தையும்